தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். 58 அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்களைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்பு. பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் புறக்கணிப்பு. தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகம் 12 தொகுதிகளை இழக்க நேரிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. இந்திய அரசியலில் தமிழ்நாட்டின் குரல் நெரிக்கப்படும் சூழல் ஏற்படும் என்றும் ஆவேசம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தீர்மானங்களை முன்மொழிந்த முதலமைச்சர் ஸ்டாலின், தென் மாநில எம்பிக்கள் கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க அழைப்பு விடுக்கும் வகையில் தீர்மானம். தமிழக அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் ஒரு நாடகம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு இதுவரை அறிவிக்காத நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் எதற்கு என்றும் கேள்வி. தமிழகத்தின் உரிமை பிரச்சனை என்பதால் கூட்டத்தில் அதிமுக பங்கேற்றதாகவும் விளக்கம். மக்கள் தொகையை திறம்பட கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி மறுவரையறை ஒரு பெரும் தண்டனை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. அனைத்து கட்சி கூட்டம் முழுக்க தமிழ்நாட்டின் நலன் சார்ந்தது. இதில் அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்ற நிகழ்ச்சியில் சலசலப்பு. அதிமுக நிர்வாகிகள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் முன் அதிமுகவினர் மோதிக்கொண்ட விவகாரம். கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என செங்கோட்டையன் விளக்கம். அமைச்சர் பொன்முடி, அவரது மகன்கள் மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில் ஆணை. கோயில்களில் இசை கச்சேரிகள் நடத்தப்படும் போது பக்தி பாடல்கள் மட்டுமே பாடப்பட வேண்டும். சினிமா பாடல்கள் பாட அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நடிகர் சிங்கமுத்துவிடம் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு தொடரப்பட்ட வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு ஆஜரானார். நாமக்கல் மாவட்டத்தில் தாய், மகள் என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தற்கொலை கடிதத்தில் பெயரை குறிப்பிட்டுவிட்டு மாயமான பிரேம்ராஜ் கரூர் அருகே ரயிலில் பாய்ந்து தற்கொலை. வங்கியில் பெரும் தொகையை கடனாக பெற்று செலுத்தாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வங்கிகள் சாதாரண மக்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறது. கனரா வங்கி மீதான வழக்கில் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கண்டிப்பு. தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 8065 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 64,520 ரூபாய்க்கும் விற்பனை. சாம்பியன்
சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாவது அரையிறுதியில் டாஸ் வென்று நியூசிலாந்து பேட்டிங். தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா அரை சதம், ரன் குவிப்பை கட்டுப்படுத்த தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர்கள் மும்முரம்.